Assalamualaikum. This is மதுரை பொண்ணு சேனலோட செகண்ட் விலாக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் விலாக் நான் ஆல்ரெடி போட்டேன் 3 days பிஃபோர். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் இது நல்லாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டே இன் மை லைஃபோட ஷாப்பிங் பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் யூடியூபர்ஸ்க்கு கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறையா நான் அந்த வீடியோட எண்டில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நடுவில் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்க சிட்டி சென்டர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ சிட்டி சென்டராக இருக்கட்டும் இல்லை மற்ற மால்ஸாக இருக்கட்டும் எங்கே போனாலுமே மற்ற ஷாப்ஸ்லாம் விசிட் பண்ணோம்னா ப்ரைஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ நமக்காகவே ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த கேரிஃபோர். இந்த கேரிஃபோரில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாகவே இருக்கும் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ அது மாதிரி தான் செலக்ட் பண்ணி நான் அங்கே திங்ஸ் வாங்கலான்ட்டு போயிருக்கேன். மெயினாக நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ், அப்புறம் கிட்ஸ்க்கான கொஞ்சம் ட்ரெஸ் அண்ட் வந்து டாய்ஸ் ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஸோ டேரெக்டாக நான் வந்து ஹோம் அப்ளையன்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செட்டாக வந்துட்டு எல்லாமே காம்போ ஆஃபர்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் தேடி தான் போனேன். நான் பார்த்த மாதிரியே மெனி வெரைட்டிஸ் வந்து அங்கே இருந்தது. 150லேருந்து ஸ்டார்ட் ஆகி அபோவ் 500 வரைக்குமே இருந்தது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக செலக்ட் பண்ணுவோம் தானே வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்த செக்ஷன் தான் வந்துட்டு இந்த ஹாட் பாக்ஸ் செக்ஷன். வெறும் 23 dirhams தான் போட்டிருந்துச்சு. 23 dirhamsக்கு 3 items அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பார்ட்ஸையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம தான் ப்ரைஸ் கம்மியாக போட்டிருக்கானா அது எல்லாத்தையுமே ஒரு குடஞ்சு பார்த்துடணும்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தப்ப அப்படியே மேலெல்லாம் நான்ஸ்டிக்கோட செட்டு அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து காம்போ ஆஃபர்ஸ் தான் போல. அப்புறம் நான் வந்து கிட்ஸ் செக்ஷன் போயிட்டேன். ஸோ கிளாத்ஸ்லாம் ரொம்ப ஆஃபர் போட்டிருந்தாங்க, நிறையவே ஆஃபர்ஸ் இருந்தது. இந்த டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 dirhams தான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி குட்டீஸ்க்கு இந்த பேண்ட்டு, அதுக்கப்புறம் அதாவது ரஃப் பேண்ட்டு, நம்ம அடிஷ்னல் பேண்ட் மாதிரி வாங்குவோமே அது, அதுக்கப்புறம் துபாய் சிக்னேச்சர் உள்ள அந்த பிக்சர் உள்ள டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து வெறும் 12 dirhams, 10 dirhams, 14 dirhams அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்களா மலை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து 10லேருந்து 15க்குள்ளே தான் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பசங்க கூட்டிட்டு போற ஒரே இடம் இந்த கிட்ஸ் செக்ஷன் தானே. இது போகாம வந்துட்டோம்னா அவ்வளவுதான், அன்னைக்கு நம்ம பிராணம் போயிடும். அது மாதிரிதான் ஏன் சொன்னும் இந்த இதை பார்த்துட்டு கமான் டாடி லெட்ஸ் டேக் அ காடிங்கிறான். என் ஹஸ்பண்ட் அப்படியே என்ன பார்க்க, நான் அவங்கள பார்க்க, சரி வேற வழியில எடுத்து ஆகணும்னு ஒன்னொன்னா எடுத்து போட்டுட்டு இருந்தோம். பெரியவர் தான் அப்படின்னா சின்னவர் என்ன பண்ணாரு தெரியுமா, ஹே படி டேக் அ டெடின்னு சொல்லிட்டு அவர் சைஸுக்கு பத்தாத டெடியை வாங்கி அவர் கையில வச்சுட்டாரு. கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு திங்ஸை நம்ம பார்த்து வாங்கி ஆகணுமே. நானும் எனக்கு கண்ணில் பட்ட ஒவ்வொன்றையும் கவர் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு கண்டென்ட்டும் முக்கியம் இல்லையா, அந்த மாதிரி தான் நினச்சிட்டு. இல்லைங்க கிட்ஸுக்கு டாய்ஸ் வாங்க தான் போறேன், அதோட நம்ம கண்டென்ட்டும் எடுப்போமேன்னு எடுத்தேன். அதுக்கு போய் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்களே. அப்படியே நைஸா க்ரோசரி பக்கம் ஒதுக்கிட்டேன். ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போனா என் ஹஸ்பண்ட் விட மாட்டாங்க. ஒயிட் ஃபாரஸ்ட்ல சாக்லேட் பார்த்திருக்கேன், கேக் பார்த்திருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் பார்த்தேன். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அங்க ஐஸ்கிரீம் ஆஃபர் போட்டிருந்தானே, அதுலயும் 2 பேக்கை தூக்கிட்டேன். அப்புறம் என்ன, நம்ம கிட்ஸ் செக்ஷன்ல வாங்கின திங்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வீடியோ காட்டிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, நாங்களா பர்ச்சேஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஃபைட் பண்ணி இந்த ஸ்பீக்கரை வாங்கிட்டாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 dirhams. இதுவே ஆஃபர் பிரைஸ் ஆமா. அப்புறம் நம்மளும் தூக்குவோமேனு ஒரு தோசை தவா, ஒரு ரைஸ் குக்கர்னு ஆஃபர் போட்டிருந்தானேன்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மால்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹாஜி ஸ்பைசஸ் அண்ட் ஃப்ளோர் மில்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. சிட்டி சென்டர்ல கேரிஃபோர்ல இருந்து வெளியே வந்தோடனே இந்த ஷாப் இருக்கு. இங்கே வந்துட்டு ஸ்பைசஸ், நட்ஸு, அதுக்கப்புறம் அந்த யூஏயோட மந்தி அண்ட் மத்மி மசாலா இங்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் எனக்கு வேணும்னா இங்கே தான் அதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தாக கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண் முன்னாடியே அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. கிட்ஸ்க்கு சம் கேண்டீஸும் இங்கே கிடைக்குங்க. ஷார்ஜாவில் இருக்க சிட்டி சென்டர் போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஷாப் விசிட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப போய் வாங்குவீங்க. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிட்டி சென்டர் வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே மூவி பார்க்கலான்னா அப்படின்னு சொல்லிட்டு அயாலன் மூவி அப்போ ரிலீஸ் ஆயிருந்ததுனால நாங்கள் அந்த மூவி போயிருந்தோம். எங்களோட லைன் பார்த்தீங்கன்னா E7 to 16. ஸோ இந்த மூவி எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயாலன் மூவியில் வந்து அந்த கார்ட்டூன் பார்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்ஸும் வந்து இதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் என்ன ஒரு சல்யூட்டை போட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வாங்கியிருக்க ஒவ்வொரு திங்ஸோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைஸ் குக்கர் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும்ல அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு அந்த பாக்ஸையும் செக் பண்ணிவிட்டு அப்படியே நான் பார்த்துட்டு, அஸ் யூஷுவல் ரைஸ் குக்கரில் ஒரு ப்ளக் பாயிண்ட், அதுக்கப்புறம் அந்த ரைஸ் குக்கரில் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பூன், அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் கப்பு அப்படி சொல்லிட்டு ஒன்றா இருந்தது. ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த புஷ்அப் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு புஷ் பண்ணி பார்த்துட்டு
அதுக்கு ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணலான்ற அந்த புக்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜில் அல்ட்ரா டஃப் அந்த நான்ஸ்டிக் செட்டு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 14 பீஸ் செட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து இந்த கட்டர் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் யூஸ் பண்ணுறதுக்கான இந்த கரண்டிலாம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா நான் செக் பண்ணி அழுத்தி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே சும்மா சொல்லக்கூடாது, நல்லா அழுத்தமாகவே இருந்தது, நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்தாகவே இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா பாக்ஸில் அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே ஒவ்வொரு பேக்கிங்கையும் கரெக்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க, ஒன்றுமே ஆடவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேன் தான், 20 சென்டிமீட்டர் உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேனோட கேப் ஒன்றா நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ப்ரெஸ்டீஜ்ன்றதுக்காக சொல்லலை, எல்லா பாக்ஸ்லையுமே இந்த மாதிரி பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்மளும் ஏதாவது வந்து பேக்கிங் கவர் பண்ணணும், எங்கேயாவது வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்குனா இந்த மாதிரி பார்த்துக்கணுன்னு நான் ஐடியாஸ் எல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனோட ஃபர்ஸ்ட் பிக் அந்த பேன் சட்டி தான் இருந்தது. அது வந்துட்டு 26 சென்டிமீட்டர் இருந்தது. ஆக்சுவலி இங்கே செம்ம மொக்க, நான் வந்து 30 சென்டிமீட்டர் உள்ளது தான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். பட் என்னோட பாக்ஸில் வந்து 26 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல, நான் இதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கணும் கடையிலன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 20 சென்டிமீட்டரில் ஒரு மில்க் பேனும் இருந்தது. அதுவும் நல்லா க்யூட்டாக குட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 24 சென்டிமீட்டரில் அதே மாதிரி ஒரு பேன் சட்டி இருந்தது. ஸோ இது வந்து நம்ம அந்த குழம்பு கிரேவி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரை கடாய் இருந்தது. இதுவும் வந்து 30 சென்டிமீட்டர் தான் போட்டது, நல்லா பெருசாக அழுத்தமாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் 2 பேன் இருந்தது, அதையும் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோசரி திங்ஸ் ஆஃபர் போட்டிருந்தானேன்னு வாங்கினேன். லைக் சீஸ், பஃப் பாஸ்திரி, ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்குள்ள வந்தாச்சு. இது யூடியூபர்ஸ்க்கான டிப்ஸ். ஆக்சுவலி நீங்க போடுற வீடியோலாம் ஒய்டி ஸ்டுடியோல மறக்காம போய் அனலைஸ் பண்ணி பாருங்க, அதுலேயே உங்களுக்கு பெரிய டிப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான விலாக் சொல்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.